பேசுறது அவங்களுக்கு புரியல. ஒரு வண்டு கத்துற சத்தமா தான் வெளியில கேக்குது. போக போக அவங்க பேசுறதும் இவருக்கு புரியாம இவர் முழுசா ஒரு வண்டா மாறிடுறாரு. இந்த சூழ்நிலையில கஷ்டப்பட்டு எப்படியோ கதவை திறந்து வெளியில வந்துடுறாரு. வெளியில இவர் வந்ததை பார்த்துட்டு அவர் கூட ஒர்க் பண்றவர் பயந்து ஓடிடுறாரு. அவங்க ஃபேமிலியில இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் அவரை ரொம்ப அருவருப்பா பாக்குறாங்க. அதோட அவங்க அப்பா அவரை மறுபடியும் விரட்டி அந்த ரூம்லயே வச்சு பூட்டிடுறாரு. அவங்க ஃபேமிலி கடனா இருக்கிறதுனால கிரிக்கர் வேலைக்கு போனாதான் அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கிற அந்த ஃபேமிலி இப்போ சர்வை பண்றதுக்காக அவங்க அப்பா மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அதோட அவரோட பழைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை வச்சு கொஞ்சம் ஃபேமிலியை மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியால இருக்கிறாரு. ஆனா கிரிக்கர் என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, இப்படி அப்பாவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதே அவருக்கு தெரியாம இருந்துச்சு. அதோட அவங்க அம்மா தையல் தொழில் மூலயமா அவங்களும் கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட அவங்க சிஸ்டரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில ஃபேமிலியா அவங்க இண்டிபெண்டா ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிரிக்கருக்கு ஒரு முழுசா வண்டா மாறினதுனால வெளியில